ஸோ சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம். கொஞ்சம் எடுத்து உண்மையாவே எக்ஸசைஸ் பண்ணா பாடியில ஆல் பார்ட்ஸ் பெருசாகுமா? போட்டோ பூத்துன்னு நினைச்சு உள்ள போயிடுவாங்க. பிங்க் கலர்ல கியூட்டா இருந்துச்சு போட்டோ. ஆனா அப்படிதான் தெரியுது, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா ரெட் லைட் ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு அது எங்களுக்கு தெரியாது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு vlog எடுத்துக்கிட்டே தான் இருக்கா. கைஸ் இங்க பாருங்க கைஸ், இப்படிமே தொடாதவா. ஹாய், வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. அண்ட் இன்னைக்கு இட்ஸ் மை ஷோல யார் இருக்காங்க அப்படின்னா, என் கையில காப்பு, இவங்க கையில செத்தோஸ்கோப்பு, இவங்க மேல வைக்கலாம் ஹோப்பு, ஏன்னா இவங்க தொழில ரொம்ப டாப்பு. ஹாய் சுமையா. இட் வாஸ் a nice introduction. நானே சிரிச்சிட்டேன். 10 நிமிஷம் கொடுப்பேன், பட் யூடியூப் கம்மியா தான் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஸோ வெல்கம் டு எங்களோட ஷோ. அண்ட் சுமையா வந்து த மோஸ்ட் ட்ரெண்டிங் ஒரு டாக்டர் அப்படின்னா அது வந்து சுமையா தான். உங்களுடைய வீடியோஸ்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது வியூஸ். சுமையா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இட்ஸ் மை ஷோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இட்ஸ் மை ஷோவில் 3 ஓவர்ஸ். இதுதான் அது. எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, ஆஸ்க்கு, அதான் டாஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஓவர் எஸ்டிடி. எஸ்டிடி என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய போகிறோம். ஏன்னா டாக்டர் சுமையா வந்து உங்களுக்கு வந்து தோல்ல இந்த பிரச்சனையா, மூட்டுல இந்த பிரச்சனையா அப்படின்னு பல விஷயங்கள் பேசி நாங்கள் பார்த்துருவோம். பட் சுமையா பற்றி நிறைய பேச போகிறோம் எஸ்டிடியில். ஓகே, ஏதாச்சும் நம்பர் சொல்லுங்க. 3 வருங்க, பிக்சர் வந்துருச்சு. ஓகே, வரலாவா பைரவா. ஓகே, இந்த படத்துக்கும் உங்க நிஜ வாழ்க்கைக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்காமே? வாட் இஸ் தட்? ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டா ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறீங்கன்னா, நான் வந்து எதுக்கு எடுத்தேனே தெரியாம எடுத்தது ஒரு ட்ராஜடியா தான் நான் பிசியோதெரப்பி எடுத்தேன். ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து MBBS தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் லைக் பைரவா மூவில எப்படி ஒரு 1 year MBBS வேற பிசியோதெரப்பி வேறயா? யா ஸோ ரெண்டுமே 5 years கோர்ஸ் தான். ஸோ வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டுமே. ஸோ MBBS நான் வந்து ஒரு 1 year ஃபுல்லா எடுத்தேன். ஸோ படிக்கும் போது அந்த காலேஜ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், ரெனோவ் பண்ண முடியல. எப்படி பைரவா மூவில விஜய் போய் காப்பாற்றுவாரோ, ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. அண்ட் we were chased out of college. எந்த காலேஜ் இது? ஐ மீன் இந்த ஏரியா, இந்த ஊர் சொல்லுங்க, எந்த ஊராச்சு சொல்லுங்க. அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜ், நல்ல ஒரு பெரிய காலேஜ் தான். இட் வாஸ் வெரி நைஸ். 1 year நான் டாக்டர்னு சொல்லிட்டு காலரை தூக்கிட்டு ஜாலியா படிச்சுட்டு இருந்த இதுல திடீர்னு எக்ஸாம் எழுதும் போது இல்ல இந்த காலேஜ் ரெனோவ் பண்ணல, இந்த பேட்ச் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெளில அமிச்சிட்டாங்க. ஸோ நிறைய போராட்டம் அது இதுன்னு நிறைய பண்ணோம். 1 year நான் படித்தேன். 1 year நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுமா, நமக்கு அதே மாதிரி சீட் ஏதாவது மாற்றி ஏதாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு. எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட்மிஷன் டைம்லாம் போயிடுச்சு. ஸோ 2 years வேஸ்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வேற என்ன பண்ணுவாங்க, பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இவளுக்கு இவ்வளோ செலவு பண்ணியா, அதெல்லாம் பயங்கர கிரிட்டிக்ஸ் ஃபேமிலி சைட்லேருந்து. பட் மை ஃபேமிலி ரியலி சப்போர்ட்டட் மீ. ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணாலும் சொல்லிட்டோம், என் பொண்ணுக்கு நான் படிக்கப்பா அப்படின்னு இருந்தாங்க. மறுபடியும் நான் MBBSக்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணாங்க. பட் ஐ செட் நோ, நான் மெரிட்ல போடுறேன், எனக்கு என்ன வருதோ நான் அதை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராஜடியாக தான் நான் ஃபிசியோதெரப்பி எடுத்தேன். பட் அதில் இவ்வளோ வந்து நான் சாதிப்பேன், இவ்வளோ நான் பண்ணுவேன், ரொம்ப பேஷனாக இருப்பேன் எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தெரியுது. வாவ், அமேசிங், கிரேட். அண்ட் பைரவா படத்தில் நடந்த விஷயம் கிட்டத்தட்ட உங்க ரியல் லைஃப்லயும் நடந்துருக்குது இல்லையா? அடுத்த ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 6 அங்க வருங்க. காதலன். இந்த படத்துல என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் தனியா அடைச்சு வச்சிருவாங்க. ஒரு அப்பவே லாக்டவுன் வந்து நீ கேட்ட தாண்டி போக கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதோ நடந்துருக்கு? என்ன நடந்துச்சு? இல்ல 6 கோவிட் இருந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல ஒரு லாக்டவுன் இருந்துச்சு 2020. அதுக்கப்புறம் இன்னொரு லாக்டவுன் எங்க வீட்டுல போட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ அதெல்லாம் பண்ணிக்கும் போது நான் யதார்த்தமா எங்க அவரை வந்து நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அவங்க பதார்த்தமா அவங்களா கல்யாணம்லாம் வேணாம் நீ வீட்லயே இரு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா ஒரு. ஏன் அவருக்கும் உங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததா? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்ப செட்டில் ஆகல. we were only 22, 23 அந்த ஏஜ்ல இருந்தோம். 2 பேருமே செட்டில். பொதுவாவே வீட்டுல லவ்னு ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ இருந்தது அந்த டைம்ல. இல்லப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஒரு 5 years ஆச்சு. இல்ல அவர் பேரு அவர் என்ன பண்றாரு? அப்துல் காதர் இஸ் an architect. சோ அந்த டைம்ல நல்ல வேலையில இருக்காது, ஒரே காஸ்ட். அப்புறம் ஏன்னா அப்ப செட்டில் ஆகல நாங்க 2 பேருமே. நம்மளாம் எப்படி கொடுப்போம், நல்ல ஒரு டாக்டர் ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும்னு எங்க அப்பாவுக்கு ஒரு. ஏன்னா டாக்டர் என் பொண்ணு தான் படிக்க முடியல,
சரி அவ்வளவு டாக்டர் ஃபேமிலில குடிக்கலாம். எனக்கு ஒரு டவுட், இந்த பிசியோதெரபிஸ்ட்ங்கிறது டாக்டர்ல வருமா வராதா? வரும். அப்புறம் என்ன டாக்டர் படிக்கலாம்? MBBSன்றது வேற இல்ல, அது ஸ்பெஷலைசேஷன் வந்து கார்டியோ படிக்கலாம் அதெல்லாம் இருக்கும். சோ அந்த டைம்ல அப்படி இருந்தது. இப்போ எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே டாக்டர். 5 years பேக் நான் சொல்லும்போது பிசியோதெரபி அவ்வளவு அவேர்னஸே கிடையாது. ஓகே. சோ நான் எப்போ கொஞ்சம் ஃபீல்ட் எல்லாம் வந்தேனோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருக்கும்போது I was the first physio content creator. சோ அதுக்கப்புறமா இப்ப நிறைய பேஜஸ் வந்துச்சு, நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் தெரியுது, என்னால முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்க அவர் வந்து கொஞ்சம் நாங்க 2 பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறணும்ப்பா, அப்பதான் நம்ம பேச்ச கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ஜேர்னி தான் ஃபிட்சியோ மேக்ஸ்னு என் பேஜ். அதாவது உங்க வீட்டுல வந்து உங்களை வந்து அடைச்சு வச்சிருக்கும் போது நீங்க யோசிச்ச ஒரு விஷயம் கரெக்டா? ஆமா. அப்ப ஐ டென்ட் ஹவ் எனிதிங். ஒரு ரூம் இருந்துச்சு, ஒரு வைஃபை இருந்துச்சு, ஒரு ஃபோன் இருந்துச்சு. இதுல நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கரியரை வச்சுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே நேர்ல தான் போய் ட்ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஆன்லைன்ல சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணி என்னோட டயக்னோசிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். அது அப்படியே ஒரு 5 பேர்ல 50 பேர்ல 500 பேர்ல 5000 பேரா மாறிடுச்சு. அண்ட் இப்போ வந்து ஐ ஓன் அ கிளினிக். அண்ட் அந்த ஒரு என் ஹஸ்பண்ட்காக ஒரு சின்ன ஸ்பார்க்குக்கு அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம். He also did the same thing. அவரு வீட்ல தான் பண்ணாரு. ஆமா. ஒரு ரூம், ஒரு போன், ஒரு வைஃபை. இல்ல அவர் ஆர்கிடெக்ட்ல, சோ அவர் வந்து வீடு கட்டினாரு. He also got settled. He started taking a lot of projects. So ஒரு 5 years பொறுமையா இருந்து we proved them okay, நம்ம பண்ணலாம், இவங்களும் செட்டில் ஆயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்பதான் கல்யாணம் இருக்கு. அப்புறம் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்திருக்குது இல்ல? பட் பாருங்க, ஒரு ரூம், ஒரு வைஃபை, ஒரு போன் இருந்தா வாழ்க்கையில இந்த மாதிரி முன்னேறலாம். நம்ம பசங்க வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டர் சுமையா, நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்டிடி அவ்வளோதான், உங்களோட வாழ்க்கையை வந்து சற்று புரட்டி பார்த்தாச்சு. அடுத்த ஓவர் போயிடலாமா? யா, நெக்ஸ்ட் ஓவர் தில்லுக்கு துட்டு. எஸ், திஸ் தில்லுக்கு துட்டு. டாக்டர் சுமையாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ வந்து பெரிய ஒரு வீராத வீரின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க உங்க வீட்டில், காதலுக்காக இல்லையா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு அரெஸ்ட் மாதிரி தான். தில்லுக்கு துட்டு. ஸோ 10 கார்டு இருக்குது, 5 கிரீன் கார்டு, 5 ரெட் கார்டு. இதில் 5 கார்டு தான் நீங்கள் எடுக்க போறீங்க. கிரீன் கார்டில் இருக்கிறதுலாம் நார்மலான கேள்விகள்லாம். ரெட் கார்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெரரான கேள்விகள். பட் அதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 500 rupees போனஸாக வழங்கப்படும். அதுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த கார்டுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா கார்டை கீழே வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. டேர் மட்டும் பண்ணிடணும். ஓகே, ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ், க்ரீனா ரெட்டா அப்படிங்கிறது. ஸோ கமான், ஃபர்ஸ்ட் கார்டு எது சூஸ் பண்ண போறீங்க? கிரீன். ஸோ கம்பெனியோட ரீல்ஸ் சொன்னா கிரீன் கார்டா நான் படிப்பேன், ரெட் கார்டா. ஓகே. அதாவது கம்பெனியோட ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சர் டு திஸ் ஆடியோ. ஓகே. ஹலோ, ஹாய் சுமையா. ஸோ நீ ஜப்பான்ல வந்து ஒரு திருட்டு வேலை பண்ண, அது என்ன வேலைன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது சொல்லு பாப்போம். இப்போ யாருன்னு தெரியுதா? டிஜே தீபிகா. அவங்கதாங்க. அதாவது பல இரவுகள்ல பல பேரை வந்து பாடல் போட்டு ஆட வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமஸ் டிஜே. என்ன நடந்தது அப்படி? இல்லங்க, ஜப்பான்ல வந்து ரொம்ப பசிச்சிச்சு. அங்க வந்து நான்வெஜ் தான் நிறைய இருந்தது, லைக் போக்கு, பீஃப், அதுதான் நிறைய இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவுமே இல்லை. ஸோ சும்மா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம். எனக்கு மயிலோ குடிக்கணும் போல இருந்ததுங்க. எங்க கிட்ட காசு இல்லைங்க கையில. ஜப்பான்லயா? ஆமாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அங்க நிறைய இருந்தது, என்னென்னமோ செக்கிங்லாம் வைக்கலையாங்க. எல்லாமே மிட் நைட்ல ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி இருந்தது. சரி உள்ள போனேன். அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் எல்லாருக்காகவும் எடுத்துட்டு வந்தேன், எனக்காக மட்டும் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னடா ஜப்பான் ஏதோ பெரிய டெக்னாலஜி எல்லாம் சொல்றீங்க? பாருங்க, நம்ம டாக்டர் சும்மா இல்ல, சின்ன வயசுல எங்க ஏரியா பசங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பாக்கெட் எல்லாம் பெருசா இருக்கும், போய் பாதாம பிஸ்தா எல்லாம் பாக்கெட்டுக்குள்ள தூக்கி போட்டு. மயிலோ வந்து ஒண்ணு இல்லாம ஒரு செட்ட டசனா ஒரு 12 எடுத்துட்டு வந்தேன். ஓகே. ஆக்சுவலி அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். எப்படி அது விட்டுட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து மட்டும் குடிக்க ஆரம்பிச்சு, சுத்தமா கையில காசு இல்ல. நாங்க வெளியே வந்துட்டோம். சரி போயிட்டு ரூமுக்கு வரைக்கும் எங்களால தாக்கு பிடிக்க முடியல. ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. பாருங்க, ஜப்பானியர்கள் நீங்க எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனா இங்க இந்தியன்ஸ் பண்ற சில விஷயங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இமோஷனல் டேம் இட். ஓகே, அமேசிங், சூப்பர். நல்ல ஒரு கிரீன் கார்டு. திஸ் ஒன். ஓகே. அடிச்சு வேலை. ஓகே. உண்மையாவே எக்ஸசைஸ் பண்ணா பாடியில ஆல் பார்ட்ஸ் பெருசாகுமா? ஆவாது. ஷூரா? தெரியுது. நம்மால் தான் எவனோ ஒருத்தன் கூட்டத்துல இருந்து எழுதிருக்கான்னு அந்த கேள்விய. ஆகும், கண்டிப்பா ஆகும். எக்ஸசைஸ் பண்ணா. பட் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுதான் பெருசாகணும், இதுதான் குறைக்கணும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க அதுக்கு நான் தெளிவாக கேக்குறேன். உண்மையாவே எக்ஸசைஸ் பண்ணா
பாடியில ஆல் பார்ட்ஸ் பெருசு ஆகும். ஆளுன்னா நீங்க எந்த பார்ட் சொல்றீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது எந்த எல்லாமே எதெல்லாம் ஆகும் இதெல்லாம் இது நிஜமாவே ஒரு புத்தி உள்ள ஆளா நான் எழுத கேட்க மாட்டாங்க. இப்பதான் நான் எழுதல. அப்ப அது உங்களுக்கே தெரியணும். ஓகே இல்ல ஏன்னா ஆர்ம்ஸ் பெருசாகுது. ஆர்ம்ஸ் ஆகும், மசில் இருக்குன்னா பெருசாகும், மத்த திங்ஸ்லாம் ஆகாது. ஓகே இயற்கையா எல்லாமே இயற்கையா தான் படைக்கப்பட்டது. சில திங்ஸ் ஓகே எப்படி மாட்டிக்கிட்டேன்னு. அதாவது மூக்கு காது போன்ற நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அதெல்லாம் தான் நினைச்சேன். மேபி பேசிக்கா கேர்ள்ஸ் எல்லாருமே பட்டுன்னு சொல்லுவாங்க, பாய்ஸ் எல்லாமே ஆர்ம்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொல்றேன். எஸ் அதெல்லாம் ஆகும், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆகாது. சில பார்ட்ஸ் தான் இப்போ பெருசாகும் அப்படிங்கிறீங்க. ஓகே ஃபைன், புரிஞ்சுக்கோங்கடா. சரி ரெட் ஆசைப்படுறேன். ரெட் உங்க ரெட்னா நீங்க படிக்கலாம், எடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண அங்க பாருங்க எப்படி நம்ம கம்பெனி ஃபாஸ்டா இருக்கா. அப்ராக்சிமேட்லி ஹவு மச் யூ earn per month? ஆக்சுவலா क्वेश्चन படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆன்சர் பண்றதா இருந்தா அப்படிங்களா? ஆன்சர் பண்றதா இருந்தா அதுக்கப்புறம் படிக்கலாம். ஐயோ, பண்ண போறீங்களா இல்ல டேர் பண்ண போறீங்களா? ஓகே சொல்றேன் ஓரளவுக்கு. ஓகே அப்போ क्वेश्चन படிச்சிட்டே சொல்லுங்க. ஓகே அப்ராக்சிமேட்லி ஹவு மச் யூ earn per month? that is a கேள்வி ஆமா. from the red card. எவ்வளவு? few lakhs. few lakhs per month. இல்ல ஃபியூனா எவ்வளவு? 84ம் நாங்க ஃபியூன் சில பேர் சொல்லுவாங்க, 34ம் ஃபியூன் சொல்லுவாங்க, 12 ஒரு டபுள் டிஜிட்டா இருக்கலாம், டபுள் டிஜிட்ல இருக்கலாம். தெரிய பட விஜய் மாதிரி பேசுறீங்க, டபுள் டிஜிட்டாவும் இருக்கலாம். சரி ஏன் இதை நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிசியோதெரபி ஃபீல்ட்ல உங்களால இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே டெஃபினட்டா அவங்களால வந்து ஒரு 1 lakh மேல ஏர்ன் பண்ணணும் ரொம்ப கஷ்டம். டு பி ஹானஸ்ட் 1 lakh ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய ஹவுஸ் விசிட் இருக்கணும், அதுக்கேற்ற பேர் இருக்கணும், அதுக்கேற்ற ரெஃபரன்ஸ் இருக்கணும். பட் அதனால தான் நான் ஃபியூ லேக்ஸ் நான் சொன்னேன். ஐ டென்ட் finish it up with 1 lakh. ஓகே ஸோ உங்களாலையும் அது பண்ண முடியும். என்னோட பிசியோ கம்யூனிட்டிக்கு நான் சொல்றது தான். ஸோ நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்க, உங்களுக்கு தானா அந்த ரெஃபரன்சஸ்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு ஒரு ஹோப்காக தான் சொல்றேன். பட் டபுள் டிஜிட்ல நீங்க கண்டிப்பா earn பண்ணலாம். டபுள் டிஜிட் லேக்ஸ்ல வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு above 15 வச்சுக்கலாமா இல்ல below 15 வச்சுக்கலாமா இல்ல அதுக்கு மேல கேட்கல, என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே ஸோ டபுள். அதான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, பயிற்சியும் முயற்சியும் இருந்தா பிசியோதெரபி பண்ணி கூட நீங்க வந்து பல லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் சொல்றாங்க. சூப்பர் டாக்டர், உங்களுடைய அந்த உழைப்புக்கும் வெற்றிக்கும் எங்களுடைய பாராட்டுகள். வேகமா போதே 3 கார்டு எடுத்துறீங்க, இன்னும் 2 கார்டு எடுக்கணும். ஸோ green or red? green. ரொம்ப சேஃப் கேம் ஆடுறீங்களா? ஓகே react to this video. என் ஃப்ரெண்ட்ஸை நம்பவே முடியாது. ஓ அது ஒரு காலம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுங்க. இது வந்து 2020ல நான் கான்டென்ட் கிரியேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே பண்ணேன் என்னோட மொத்த கரியர். அப்போ எனக்கு தெரியாது, திருட்டுத்தனமா நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் போஸ்ட் பண்றதுக்கு. அப்ப எங்க அப்பா பார்க்கிங்ல இருந்து அப்படி போவாரு, அது பயந்து போய் நான் ஒளிஞ்சிட்டேன். அப்பா பார்க்க கூடாதுன்னு, எங்க அப்பா பார்க்க கூடாது, திட்டிடுவாரு, இதெல்லாம் வேணான்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அப்ப கூட நான் அந்த ட்ராக் டிஷர்ட்ல தான் இருப்பேன். ஸோ அப்போ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் போல. அப்போ பயந்து போய் உட்காந்துனது ஷூட் பண்ண ஒருத்தர் வந்து அது வீடியோ எடுத்தாரு. இங்க பாரு எப்படி பயந்து போனாரு. அது ரீசெண்டா தான் அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது எப்படி வந்து அந்த வீடியோ ஆக்சுவலி அவல் கிளிட்ஸ்ல வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஆமா அதுல போட்டிருந்தாங்க. ஒரு 2 years கழிச்சு அவல் கிளிட்ஸ்லயே என்னை கெஸ்டா கூப்பிட்டு கேட்டிருந்தாங்க இதை பத்தி எல்லாமே. ஸோ அதனால அது ரொம்ப மெமரபிளான ஒரு வீடியோ எனக்கு. அது நைஸ் சூப்பர். ஸோ அப்படி பயந்து பயந்து அப்பாவுக்கு தெரியாம வீட்டுக்கு பயந்து வீடியோ பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு பலாயிரம் வீடியோஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்போ என்ன பண்றா ஏது பண்றேன்னு தெரியாது இல்ல, ரீல்ஸ்லாம் ரொம்ப புதுசுல அப்போலாம். ஓகே அதனால பயந்துருப்பாரு. ஃபைன். ரெட் தானே? ஆமா லாஸ்ட் 1 கார்டு இதுவா? ஆமா யா போட்டாங்க. வரலன்னா நான் கேட்பேன் கண்டிப்பா. அன்பவுண்ட் வந்துரும். ஆமா ஓகே. இஃப் யூ வாண்ட் டு டேட் அ செலிபிரிட்டி ஹூ வில் யூ சூஸ்? யாருமே சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா நான் சூஸ் பண்றேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா அந்த மாதிரி சொல்லவா? ஓகே டாக்டர் சுமையா வந்து ஒரு செலிபிரிட்டி டேட் பண்றதா இருந்தா அது யாருன்னு பார்க்க போறோம். யாரு? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அவரை டேட் பண்ணன்ற ஒரு ஆசையா? ஏன்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து டார்க்கா ஹைட்டா டாலா அந்த ரொம்ப பிடிக்கும். இதுமே அது புது புது இதுவா இருக்கு. நீங்களாம் என்ன பண்றதுன்னு கேட்க அதான் புரியல எனக்கு. எல்லா பொண்ணுங்களும் டார்க்கா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு கொஞ்சம் அப்படிதான் பிடிச்சிருக்கு. எனக்கு அது தெரியல. விஜய் சேதுபதி கேம் ஆன் ஸ்டேஜ். எனக்கு விஷால் ரொம்ப பிடிக்கும், விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே சோ அந்த சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வந்துடுறேன். டார்க்காக எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர் உங்கள்கிட்ட? ஒன்றும் இல்ல, சன்ல போய் உட்காந்துருங்க. ஓகே விஜய் சேதுபதி கூட ஒரு டேட் போக பிடிக்கும். ஓகே அவர் எதுவும் சொல்ல மாட்டாரா? அப்துல் காதரா? அவரும் டார்க்கா தான் இருப்பாரு. இல்ல அவர் எதுவும் சொல்ல மாட்டாரானே மக்கள் பரவாயில்ல கொஞ்சம் தானே. ஓகே ஸோ 10 கார்டு நீங்க 5 கார்டு எடுத்துட்டீங்க. டேரே பண்ணாம இந்த செக்மெண்ட் வந்து விளையாடி முடிச்சிட்டீங்க. அமேசிங். அண்ட் 2 overs டன். ஃபைனல் ஓவர்
ஆஸ்க்கு அதான் டாஸ்க். ஆஸ்க்கு அதான் டாஸ்க். ஓகே, இதுல நார்மலா நான் என்ன பண்ணுவேன்னா மைக்கு கொடுத்துருவேன், நீங்க யார்ட்டாச்சும் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், அதான் இந்த ஓவர். பட் நீங்க வந்திருக்கிறதுனால அலைகடல திரண்டு வராங்க பல பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்ககிட்ட ஒருத்தங்க ஆஸ்க் பண்ண போறாங்க, யாருன்னு பாத்துடலாம். அதே மாதிரி உனக்கு என்ன இன்ஃப்ளூயன்சர் பிடிக்காது, உனக்கு அந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்தாலே கிரிஞ்சா தோன்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேர் சொல்லு பாப்போம். இந்த பொண்ணு டிஜே வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு இப்படி பல ஆடியோவா அனுப்புது எனக்கு. எங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லிதான். தீபிகா நான் கேட்கல, உங்க தோழி தான் கேட்டிருக்கேன். சரி கொடுங்க சொல்றேன். ஓகே, பிடிக்காத இன்ஃப்ளூயன்சர். ஆமா, ஒருத்தவங்க இருக்காங்க, படிச்சது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ, படிச்சதும் பண்ணல, சரி படிக்காம வேற ஏதோ ஒன்று பண்றியான்னு பாக்குற அந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க. ஆனா நிறைய ஃபீல்டுல என்னென்னமோ பண்ணிருக்காங்க. நீங்க பேச எப்படிதான் இருக்கு கமல் சார் இருங்க சொல்றேன், இருங்க அப்படிதான் அப்படி இருக்கும். யாரு பேர் அடிச்சு உடைங்க கமான். அதுதாங்க சொல்றேன், அவங்க படிச்சது ஏதோ அது மக்களுக்கு தெரியாது. சரியா, சரி படிச்சதை வச்சு வேற ஏதாவது நீ வேலை பார்த்து ஏதோ பண்ணிருக்கியா, அதுவும் இல்லாம படிச்சதை தாண்டி வேற ஏதோ நிறைய விஷயம் அவங்க கோவிட்ல இருந்து அதுல இருந்து எல்லாம் பண்றாங்க. ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கிற இது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் ஷீ டிட். பாருங்களேன், அதான் உங்களுக்கே தெரியல பாருங்க. அப்ப எப்படி நான் சொல்ல முடியும்? எப்படி அந்த இன்ஃப்ளூயன்சர் பேர் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு லெட்டர் ஏல முடிக்கும். கரெக்டா, ஏல தாங்க பல பேர் முடியுது. டீல ஆரம்பிக்கும், ஏல முடிக்கும். டீல ஆரம்பிக்கும், ஏல முடிக்கும். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் அவங்க? பாடகரா, டான்சரா? ரெண்டுமே பண்றாங்க. அதுதாங்க பிரச்சனை. டாக்டரா? டாக்டர் பாடவும் செய்யறாங்க, பாடலும் போடுறாங்க, அழகாவும் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்களா? ஆமாங்க. அப்போ ஓகே, உங்க ஃபாலோயிங் லிஸ்ட்ல போய் டீல ஆரம்பிச்சு ஏல ஆரம்பிக்கிற, சாரி டீல ஆரம்பிச்சு ஏல முடியுது, எது பேர் பாருங்க. இப்படி எல்லாம் பண்ணலாமா? அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா நீங்க எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? அப்படி யாரு கட் பண்ணி யாரோ ஒருத்தங்க. நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், டீல ஆரம்பிக்கும் ஏல முடியும்னு. டீல ஆரம்பிக்கும் ஏல. தீபிகாவா? அவதானா? இல்லையே, நீங்க தீபிகாவை சொல்றாங்க. அவங்கதானா? இல்ல இவங்கதான். இது நீங்க ஏதோ சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. ப்ளீஸ். இல்ல இவங்கதான். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் இவங்களதான். அவங்களதான். பாத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? அப்ப பாருங்க, தப்பா தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க டிஜேன்னு உங்களை. இவங்கள ஒத்து கஷ்டம். சரி ஓகே, அப்ப சொல்ல மாட்டீங்க. நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல. அந்த மாதிரி இருக்காங்களா? சரி, ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை சொல்லுங்க, பேர் சொல்ல வேணாம். அவங்கள சர்டிபிகேஷனே கிடையாது, ஆனா அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்றது எல்லாமே அவங்களும் பண்றாங்க. ப்ராப்பர் சர்டிபிகேஷன் இல்லாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு என்னன்னா, இந்த டிஜே தீபிகா வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஜப்பான்ல ஏதோ குறிப்பா நடந்தது, அதை பத்தி கேளுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் ஜப்பான்ல அவ்வளவு விஷயத்தை பத்தி அவங்க கேட்க சொல்றாங்க? என்னங்க என்ன ஆக்சுவலா நடந்தது? திருட்டு வேலையை தவிர வேற ஏதோ மெயினா நடந்திருக்கு போல. இப்ப நானும் 3 பேர் சேர்ந்துதான் போனோம். டிஜே தீபிகா, திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான், அவங்க டிராவல் பிளாக்ல போடுவாங்க. நானும் இருந்தேன். நான் எப்பவுமே அந்த ஓஸ்மா வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த கடை கியூட்டா இருக்கே, இப்படிதான் உள்ள போனோம். ஜப்பான்ல எங்க திரும்பினாலும் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் கியூட்டா இருப்பாங்க, கடையே கியூட்டா இருக்கும். அது மாதிரி எல்லா கடையிலும் உள்ள போயிட்டு இருந்தோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அது வேற மாதிரி ஒரு கடை அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா என்ன பண்ண, அப்படியே ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு. ஆமா, அவ பாட்டுக்கு பாருங்க கேர்ள்ஸ் இது காய்ஸ் அப்படி சொல்லிட்டே இருக்கா. அங்க போனா அது போட்டோ பூத்துன்னு நினைச்சு உள்ள போயிடுவாங்க. பிங்க் கலர்ல கியூட்டா இருந்துச்சு போட்டோ. ஆனா அப்படிதான் தெரியுது, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களா ரெட் லைட் ஏரியா, அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு அது எங்களுக்கு தெரியாது. தெரியும் உள்ள போய் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நின்றுட்டு இருக்காங்க. போட்டோல வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. பொம்மைல இந்த மாதிரி என்னங்க இதுக்கு பேர் என்ன, அது வேற மாதிரி, அந்த போர்டே வேற கலர்ஃபுல்லா இருக்கு. நாங்க ஏதோ பார்த்தா இதுவா அப்படி பொம்மை பார்த்து வேற மாதிரி இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு vlog எடுத்துக்கிட்டே தான் இருக்கா. கைஸ் இங்க பாருங்க கைஸ், இப்படிமே தொடாதவா வெளியே வந்துட்டோம். அங்க இருக்கிற நபர்கள்ஸ் அப்படி இருந்தாங்க, ரொம்ப ஃப்ரீயா இருந்தாங்க. ஃப்ரீயாலாம் இல்லங்க, நான் காண்பது கனவா இல்ல. அவங்க என்னைய பார்க்கும் போது மாதிரி வியர்டா பார்த்தாங்க. சம்பந்தம் இல்லாம உள்ள வந்துட்டாங்கன்னு தெரியும். நம்ம டோரா பூஜி மாதிரி பேக மாட்டிக்கிட்டு அப்படி யோசிச்சு பாருங்க. இது அதுக்கு வரலன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா எதுக்கு இதை vlog எடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரே ஓட்டம். அங்க இருந்து வெளியே வந்து ஒரு சிரிப்பு, எங்களுக்கு தெரியாமையா இந்த கடைக்குள்ள போனோம் அப்படின்னு. அந்த இன்சிடென்ட் தான் சொல்றா, ஏன்னா அவ அதை மிஸ் பண்ணிட்டா. ஓ, அந்த vlog இருக்கானா? ப்ளீஸ் எனக்கு ஒரு லிங்க் போட்டு அனுப்புனீங்கன்னா. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு இல்ல, அது எப்படி அது என்னன்னு ஜப்பான் நான் பார்த்தது இல்லை, அதனால ஜப்பான் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. ஷூர் ஃபார் ஷூர். ஓகே, தேங்க்யூ சுமையா அவர்களே. தேங்க்யூ ஸோ மச். அதர் சைட் ஆஃப் சுமையா இந்த ஷோல நிறைய பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய உங்க வீடியோஸ்ல மெடிக்கல் டேர்ம்ஸ் பத்தி நிறைய பேசிருப்பீங்க. பட் அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஜாலியா நம்ம ஷோல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஃபைனலி ஃபார் த ஆடியன்ஸ் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நிறைய ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஃப்ரம் டே 1லேருந்து ஒரு 5 to 6 years என் ஜேர்னி பார்த்தவங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து மேம் உங்களை பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க.
பட் நான் என்ன ஒரே ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம லவ் பண்ணும் போது யோசிச்சு பாருங்களேன். லவ் பண்ணும் போது பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ கோச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி பின்னாடி போவோம், எத்தனை வாட்டி பிரேக்கப் பண்ணாலும் பின்னாடி போய் கன்வின்ஸ் பண்ணுவோம். வி வில் ட்ரை டு பேட்ச் அப். இல்ல அதே மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்டயும் நீங்க பண்ணணும். ஒரு கரியர் நான் பண்ண போறேன், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணும், நான் படிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் சாதிக்கணும்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் அவங்க வேலை தான் பாக்குறாங்க. அவங்க தப்பா ஒன்றும் பண்ணல. ஏஜ் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. பட் நீங்க அது வந்து கல்யாணம் வேணாம், அப்பா அம்மாவை இப்படிதான் பண்றாங்க பிளேம் பண்ணாம, ரொம்ப அதை வந்து ஆர்கியூ பண்ணாம, நீங்க எப்படி உங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, நீங்க முக்கியம்டா ப்ளீஸ்டா அப்படி சொல்ற மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு இது முக்கியம்ப்பா, கீப் ட்ரைங். ஒரு நாளைக்கு அந்த ஆக்ஷன்லாம் நீங்க பண்ணும் போது அவங்க அப்பா அம்மாக்கே ஒரு மைண்ட் வந்துடும், எவ்வளவு சொல்றா, அப்படி என்னமோ பண்றா, பரவாயில்ல விட்டுதான் பாப்போமேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணுங்க. சூப்பர் நைஸ். அதாவது பிசியோதெரபிஸ்ட்னா மசாஜ் தான் கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல மெசேஜும் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.